இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா பிரதீப் ரங்கநாதன், எஸ்.ஜே. சூர்யா, கிருத்தி செட்டி லீட் ரோலில் நடித்த எல்ஏகே எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் 2040 காலகட்டம் காட்டுறாங்க. டெக்னாலஜி பரிணாம வளர்ச்சி அடையுது. எஸ்.ஜே. சூர்யா லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி லவ்க்கும் இன்சூரன்ஸ் இருக்குன்னு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு ஆப்பை ரன் பண்ணுறாரு. கிருத்தி செட்டி மொபைல் அடிக்டாக இருக்காங்க. லைக் ஆப்பை ரொம்பவே நம்புகிறாங்க. பிரதீப் ரங்கநாதன் மொபைலே யூஸ் பண்ணாத பசுமை உலகம் அப்படின்னு ஒரு இடத்துல வாழ்கிறாரு. கிருத்தி செட்டியை பார்த்தோன்னே பிரதீப் ரங்கநாதன் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. லைக் ஆப் மூலிமா ஸ்கோர் பார்க்குறாங்க. அது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கிருத்தி செட்டி பிரதீப் ரங்கநாதனை பிரேக்கப் பண்ணிடுறாங்க. பிரதீப் ரங்கநாதன் ஹியூமன் ஃபீலிங் இமோஷனுக்கு தான் பவர் அதிகம், இந்த ஆப்லாம் ஃப்ராட் ஆப்புன்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவர் ப்ரூவ் பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் ஸ்க்ரீன் ப்ரெசஸ் பக்கபலமாக இருக்குது இந்த படத்துக்கு. யூஸ்வலாக அவர் பாணியில் ஃப்ளோவாக பேசுகிற மூமெண்ட்னா சீமான் கிட்ட மொபைல்னால எவ்வளோ யூஸ் இருக்குன்னு சொல்கிற அந்த மூமெண்ட் ஆகட்டும், கிருத்தி செட்டி பிரேக்கப் பண்ணோன்னா ஆப்னால பிரேக்கப் பண்ணிட்டு போகிறீங்களான்னு சொல்கிற அந்த மூமெண்ட் ஆகட்டும், ஆர்ட்டோட வேலையை எந்த ஒரு ஆப்னாலும் பண்ண முடியாதுன்னு இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிற அந்த மூமெண்ட் ஆகட்டும்னு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஹாஹா படத்தில் வர மயிலேறிய சாங்கை டான்ஸ் ஆடுற மூமெண்ட் ஆகட்டும், ஆனந்தராஜ் பேரை வச்சு காமெடி பண்ணுற மூமெண்ட் ஆகட்டும், வில்லனிசம் கலந்த காமெடி ரோலாக நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிருத்தி செட்டி மொபைல் உலகத்துக்குள்ளே முழுகுன ஒரு கேரக்டரை பண்ணியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் காம்பினேஷனில் வர லவ் சீன்ஸ், இமோஷன் சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சீமான் பிரதீப் ரங்கநாதன் அப்பாவும் பசுமை உலகத்தோட தலைவராகவும் நடிச்சிருக்காரு. என் மகன் எந்த ஒரு விஷயத்துக்கும் தலை குனியக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணி பேசுகிற மூமெண்ட்லையும் சரி, எஸ்.ஜே. சூர்யா கிட்ட செந்தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பேசுகிற மூமெண்ட்லையும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. யோகி பாபு காமெடி இந்த படத்தில் கை கொடுக்கல. ஓப்பன் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு டைலாக் சொல்கிறாரு. அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் கௌரி கிஷன், மாளவிகா, ஆனந்த்ராஜ், ஷாரா, சுனில் ரெட்டி எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தலாம். 2040 விஞ்ஞான வளர்ச்சி டெவலப் ஆயிருக்குன்னு இவங்க போட்ட மெனக்கெடல், அடையார் பிரிட்ஜிக்கிட்ட கேஜிஎஃப் யாஷியோடைய மிஷன் இம்பாசிபிள் போஸ்டரை காட்டினதாகட்டும், ராஜீவ்காந்தி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் காட்டினதாகட்டும், ஹாலிவுட் மாதிரி கோலிவுட்டுக்கும் மலை மேலே லைட்னிங் பண்ணுற மூமெண்ட் ஆகட்டும்னா ஆர்ட் ஒர்க் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. சீமான் இளநீ குடிக்கும் போது தலை நிமிர்ந்திருக்குன்னு சொல்லும்போது பிரதீப் ரங்கநாதன் சொல்கிற ரிப்ளே, எஸ்.ஜே. சூர்யா நான் ஜீசஸோட தம்பின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்டுன்னு காமெடி நல்லாவே அமைஞ்சிருக்கு. வலைபேச்சு பிஸ்மி, அந்தணன், சக்திவேல் மாதிரி 3 பேரை ஓல்டு கெட்டப்பில் காட்டுறாங்க. எல்லைக்கு பற்றி காமெண்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. வில்லன் ஹீரோயினை தன் வழிக்கு கொண்டு வரதுக்கு ஹீரோவை போட்டுதலை போகிறதா சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்பியார் காலத்து வில்லனிசமாக தான் நமக்கு தோணுது. ஆலோவன் பாட்டுக்கு ஹீரோ ஹீரோயின் ஷாரா, யோகி பாபு போகிற அந்த சீக்வன்ஸ் காமெடி பெருசாக ஒர்க் ஆகல. சீமானுக்கு சீமான் பொண்ணை வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும், எஸ்.ஜே. சூர்யாவுக்கு எஸ்.ஜே. சூர்யா லவர் வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் வருது. அது ஆடியன்ஸுக்கு கனெக்டே ஆகல. கிருத்தி செட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிரதீப் ரங்கநாதன் லவ்வை எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னு கன்வென்சிங்காக சொல்லப்படல. செகண்ட் ஹாஃபில் கிருத்தி செட்டியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பிரதீப் ரங்கநாதன் ஒரு சில வேலைகள் செய்கிறாரு. அதை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி தந்து சமாதானப்படுத்துற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. டேரக்டர் விக்னேஷ் சிவன் காத்து வாக்கில் 2 காதல் ஆவரேஜ் ஹிட்டுக்கு அப்புறம் இந்த படத்தை எடுத்திருக்காரு. டெக்னாலஜியோட ஹியூமன் ஃபீலிங் இமோஷனுக்கு தான் பவர் அதிகம்னு சொல்ல வந்ததுலாம் ஓகே தான். ஆனால் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சுமாராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். 2 உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. சீமானோட பசுமை உலகம், எஸ்.ஜே. சூர்யாவோட டெக்னாலஜி உலகம், 2 உலகத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மெனக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபைனல் அவுட்புட் லேகாக அமைஞ்சிருக்கு. படத்துடைய பிளேஸ் பிரதீப் ரங்கநாதன். லவ் டுடே, டிராகன், டியூட், ஹேட்ரிக் வெற்றி தொடர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் சுமாராக தான் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் கரெக்டாக இருந்தால் சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிற அந்த மூமெண்ட்லையும், கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட ரோபோ கிட்ட ஃபைட் பண்ணுற அந்த மூமெண்ட்லையும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபர் ரவிவர்மன் இந்த படத்தை கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத் இந்த படத்துக்கு செகண்ட் ஹீரோனே சொல்லலாம், அந்த அளவுக்கு பிஜிஎம் பண்ணியிருக்காரு. பாட்டு தீமா தீமா அடாவடி எனக்கு யாரும் இல்லையோ அப்படின்ற சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே பொறுமையாக சொல்லிக்கிறாங்க. அதுக்கு செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, ஆவரேஜ் வாச முடியுது இந்த எல்லைக்கு. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.